ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம திருமலைக்கு நம்ம நேரடியா போனோம்னா, எப்படி வந்து ரூம் எடுக்கிறது? அதாவது ரூ. 50 ரூம் இருக்குங்க. ரூ. 100 ரூம் இருக்குங்க. ரூ. 1000 ரூம் இருக்கும். இது வந்து எப்படி எடுக்க? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு? எல்லாமே வந்து நம்ம சொல்லப் போறோங்க. உங்களுக்கு இதான் வந்து திருமலையில வந்து சிஆர்ஓ ஆஃபீஸுங்க. இது காலையில பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு வந்து அந்த கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து யார் ரூம் எடுக்கிறோமோ, நம்ம ஃபேமிலில ஒரு ஆள் போனா போதுங்க. அந்த ஒரு ஆளுக்கு நம்ம ஆதார் கார்டு வச்சு, நம்ம வந்து இந்த அப்படியே லைன் அப்படியே உள்ள போயிட்டு, உள்ள ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னாவே, உங்களுக்கு அந்த கவுண்டர் இருக்குங்க. இந்த கவுண்டர் போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஆதார் கார்டு கண்டிப்பா வச்சிருக்கோணுங்க. ஆதார் கார்டு காமிச்சா, நம்ம வந்து ரூம் வந்து எடுக்க முடியுங்க. நீங்க ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதேன்னா, உங்களுக்கு இதான் வந்து உள்ள கவுண்டர் இருக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 50 ரூமோ, ரூ. 100 ரூமோ ஒரு தனி சிங்கிள் லைன் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ரூ. 1000 லைன் வந்து அதுவும் தனி வந்து உங்க லைன் வந்து இது பண்ணுவாங்க. நீங்க வந்து ரூம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரூ. 50 ரூமோ, ரூ. 100 ரூம் வந்து கம்ப்யூட்டரே அலாட்மென்ட் பண்றதாங்க. நாம வந்து டிசைட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு நமக்கு அந்த டைம்ல வந்து எந்த ரூம் வந்து வேக்கன்ட் இருக்கோ, அந்த ரூம் தான் நமக்கு கிடைக்குங்க. ரூ. 50 ரூமோ, ரூ. 100 ரூம்ங்க. ஆனா அந்த 1000 ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா தனி கியூ இருக்குங்க. அதில வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மேல காமிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் புக்கிங் ஸ்லிப்புங்க. இந்த ஸ்லிப்ல பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூமு வந்து வேக்கேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம புக் பண்ண உடனே நமக்கு ரூம் கிடைக்குங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும் டைம்ல இருக்குங்க. நம்ம புக்கிங் ஸ்லிப் வந்து நம்ம டிவில எப்ப டிஸ்ப்ளே ஆகுதோ, அப்போ தான் நமக்கு வந்து ரூம் கிடைச்சிதுன்னுட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. உடனே நமக்கு வந்து இந்த மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருங்க. நீங்க இந்த நம்பர் படி நீங்க அலாட்மெண்ட் அப்படியே டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும் பாருங்க. இத வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எஸ்எம்எஸ் வராட்டியும் பரவாயில்லைங்க. பக்கத்தில ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. அந்த கவுண்டர்ல போய் நம்ம ஸ்லிப் காமிச்சாவே, நமக்கு எந்த ரூம், எந்த சத்திரம் ஒதுக்கியிருக்கான்னு சொல்லி போட்டு நமக்கு வந்து அதிலேயே பார்த்துக்கலாங்க. அதிலேருந்து நம்ம வந்து ரூம் போய் எடுத்துக்கலாங்க. நீங்க ஒரு ரூம் வந்து உங்களுக்கு டிவில டிஸ்ப்ளே ஆனோனே, உங்களுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வந்தோனே, இதிலிருந்து 2 மணி நேரத்திலே வந்து எந்த சத்திரமோ, அந்த சத்தத்தில போய் நீங்க வந்து கண்டிப்பா கீ வாங்கணும். நீங்க 2 மணி நேரம் நீங்க போனா மட்டும் தான் கீ வந்து ரூம்ஸ்க்கு வந்து குடுப்பாங்க. நீங்க 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா, அந்த ரூம் வந்து கேன்சல் ஆயிருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வராகசியம் கெஸ்ட் ஹவுஸ் 2 குடுத்திருந்தாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, வராகாசியம் 1 இருக்கு. வராகாசி 2 இருக்கு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அன்னதான பிரசாத கவுண்டர் பக்கத்தில இருக்குங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா வந்து அந்த கீ வாங்கிட்டு நாங்க அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர். மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஃப்ளோர் தான் ரூம் கிடைச்சதுங்க. இந்த லிஃப்ட்லேருந்து அப்படியே உள்ள போனோம்னாவே, நமக்கு வந்து நம்ம அந்த இதான் வந்து பெரிய ஹால் மாரி இருக்குதுங்க. வராண்டா இருக்குங்க. இதில பார்த்து நெறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தான் குடுத்தாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னே பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சிங்கிள் காட் வந்து 2 போட்டுருக்காங்க. இந்த இந்த திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும், இந்த ரூம்ல நீங்க எத்தன பேர் வேணாலும் தங்கிக்கலாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் 2 பேர் இருக்கணும். அதிகபட்சம் எத்தன பேரும் தங்கிக்கலாங்க. சிங்கிள் பெர்சன் ரூம் குடுக்க மாட்டாங்க. இதுல 2 காட்டு போட்டுருக்காங்க. உங்களுக்கெல்லாம் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தங்காட்டி, நாங்க ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. தாராளமா வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தையும் படுத்துக்கலாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் போனோங்க. நாங்க வந்து 4 பேர் பெட்ல படுத்துட்டுங்க. கீழ வந்து ரக்குகளுக்கும் அந்த கம்பளியும் குடுத்துருவாங்க. ரொம்ப ரூம்ல ரொம்ப நீட்டா, ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்ததுங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்போர்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆரோ வாட்டர் வந்து நீங்க ரூமுக்கு வெளிய வந்து எல்லா காமனா ஒரு இடத்துல வச்சுடுறாங்க. ஆரோ வாட்டர்ன்னு. நான் போய் புடிச்சுக்கலாம். இங்க இந்த திருப்பதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிளாஸ்டிக் வந்து அலோவ்டு கிடையாது. பாட்டில்ஸ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோணுங்க. பெரிய அந்த நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு 2 ரேக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. இது பார்த்தா நீட்டாவும், கிளீனாவும் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளீசர் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்ஸிமம் திருப்பதி தேவஸ்தானம் எல்லா ரூம்லயுமே வந்து இந்த கிளீசர் வந்து குடுத்துருக்காங்க.
ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 48 மணி நேரம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு நாள் ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா, நீங்க வந்து இந்த கீ வாங்குறதுன்னு சொன்னீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. அதிகபட்சம் 48 மணி நேரம் தான் வந்து நம்ம திருப்பதி தேவஸ்தானம் வந்து நமக்கு வந்து டைம் குடுப்பாங்க. நீங்க வந்து வெக்கேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க கீ வாங்குன இடத்துல இப்ப இந்த ஸ்லிப் காமிச்சீங்கன்னா வந்து, கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வெக்கேட் ஆன ஸ்லிப்ன்னு குடுப்பாங்க. அதிலேயே இப்ப வந்து உங்க பேமெண்ட் வந்து எப்படி வரும்னு போட்டுருப்பாங்க. நீங்க ஜிபேவோ இல்லைன்னா வந்து நீங்க கார்ட் பேமெண்ட் பண்ணா அதிகபட்சம் 3 நாள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 நாள்ல வந்து ரீஃபண்ட் ஆயிருங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் வரலைன்னா, நீங்க வந்து கஸ்டமர் கேர் நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வந்து ஆன்லைன்ல ரூம் பார்த்தீங்கன்னா, நீங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் வந்து ஆன்லைன்ல வந்து ரூம் புக் பண்ண முடியுங்க. அதே மாரி நேரடி போனாலும் இந்த மாரி இதே மாரி தான் ரூ. 50 ரூமுங்க, ரூ. 100 ரூமுங்க. அதே மாரி ரூ. 1000 ரூம் இந்த மாரி தான் நம்ம நேரடியா போய் ரூம் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி யாராவது போற மாரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.